சண்டே அப்பா காலையிலேயே மார்க்கெட் போயிட்டு நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்கப்பா. சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா, எங்க அன்னைக்கு தான் தேவையானது எல்லாம் கேட்குறாங்க. அதுலேயும் அப்பா ஒரு அல்டிமேட்டா பாருங்க மீனை க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டாரு. அதை க்ளீன் பண்ணி எடுக்க தான் லேட் ஆயிடுச்சு. சரி டக்கு டக்குன்னு சமையல் டைமுக்கு செய்யணுமேன்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுஷ்மி பிரியாணி செஞ்சுட்டு இருக்கா. நான் ஒரு பக்கம் மீனுக்கு மசாலா போட்டுட்டு இருக்கேன்ப்பா. மீனுக்கு நிறைய மசாலா எல்லாம் போடுவாங்க. ஆனால் நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மசாலா தான். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு வந்து தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கூடவே வந்து புளிப்புக்கு தக்காளியும் போட்டிருக்கேன். கொஞ்சம் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி மீனுக்கு தடவி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருன்னு வச்சிங்களேன். மீனில் எல்லா மசாலாவும் ஊறி. இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கப்பா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்பவே அதிகமாக இருந்தது, உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சதுப்பா. கொஞ்ச நேரம் போயிட்டு ஏசியில் உட்காந்து ஜில் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மீனும் சூடாக இருந்தது, எடுத்துகிட்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்து டேஸ்ட்டு கேட்டால் அப்பா வந்து டேஸ்ட்டு சூப்பர் சொல்லிட்டாரு. அப்பா இவ்வளோ நாள் செஞ்ச வேலைக்கு இது கொஞ்சம் மனசுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லா சமையலும் முடிச்சுட்டு வந்து டைமை பார்த்தா 3:05. சண்டேனாலே எப்போவுமே வந்து லேட்டாக தான் ஆகும். உங்களுக்குலாம் எப்படின்னு சொல்லுங்கள், டைம் எந்த டைமுக்கு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். சண்டே சமையல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, மீன் வறுவல், முட்டை, மீன் குழம்பும் தனியாக வச்சுருந்தேன். நைட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுட சுட தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு. அப்படியே சுஷ்மி ஒரு படம் வச்சுருந்தா, படத்தை பார்த்துட்டு சுட சுட பிரியாணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது.